வணக்கம் நண்பர்களே. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முதல் முறையா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமாங்க, இது நடந்தது ரஞ்சி டிராபி கிரிக்கெட் தொடரில் தான். 2025-26 ரஞ்சி டிராபி சீசன்ல ஜம்மு காஷ்மீர் முதல் முறையா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்த சீசனோட ஃபைனல்ல பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரும் கர்நாடகா அணியும் ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே இறுதிப் போட்டி கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில நடந்துச்சு. இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடிட்டு இருந்த ஜம்மு காஷ்மீர் இறுதிப் போட்டியிலும் ரொம்ப சிறப்பாகவே விளையாண்டாங்க. ஜம்மு காஷ்மீர் முதல் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 584 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஆனா கர்நாடகா முதல் இன்னிங்ஸ்ல 293 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் விளையாடிய ஜம்மு காஷ்மீர் பாத்தீங்கன்னா அதுலயும் நல்லாவே பேட்டிங் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 342 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 5 நாள் கேமே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால வெற்றி தோல்வி இல்லாம போட்டி சமன்ல முடிஞ்சிருச்சு. ரஞ்சி டிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இருக்குங்க. அந்த போட்டி ஒரு டிரா ஆயிடுச்சு அப்படின்னா முதல் இன்னிங்ஸ்ல எந்த அணி அதிக ரன்கள் அடிச்சிருந்துச்சோ அந்த ரன்னை வின் பண்ணிருச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இந்த இறுதிப் போட்டியில் வின் பண்ணதான் சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்காங்க. இந்த இறுதிப் போட்டியோட ஆட்ட நாயகன் விருது ஜம்மு காஷ்மீரோட சுபம் பண்டிற்கு கொடுத்திருக்காங்க. இந்த ரஞ்சி டிராஃபியோட தொடர் நாயகன் விருது பாத்தீங்கன்னா காஷ்மீரோட அகூப் நஹி அப்படின்ற பிளேயருக்கு கொடுத்திருக்காங்க. அவர் இந்த சீரிஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 10 மேட்ச் விளையாண்டு மொத்தம் 60 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. இந்த வெற்றி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீருக்கும் அதனுடைய விளையாட்டுத்துறைக்கும் ரொம்ப ஒரு பெருமை மிக்க தருணம்ங்க. எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் தலைவர்கள் எல்லாருமே. ஜம்மு காஷ்மீர் முதல்வரான உமர் அப்துல்லா பாத்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அணிக்கும் அந்த கிரிக்கெட் அணி டீம்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீர் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. வரலாற்றில் முதல் வெற்றியை பதிவு செஞ்ச ஜம்மு காஷ்மீர் அணிக்கு நாமளும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம்.